ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்றதை பாருங்கள். இந்த மரம் இங்கே இருக்கிறதெல்லாம் நான் பறித்து எடுத்துட்டேன். பார்த்தீங்களா, மரம் வந்து வேணான்ட்டு வெட்டி விட்டோமா, அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி கொழுந்து நிறைய வந்திருக்கு. ஸோ இது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதை பறித்து காய வைக்க போகிறோம். எட்டுற அளவுக்கு பறிச்சிட்டேன் நான். ஐயோ எட்டாவது போலயே, என்ன பண்ணுறது பாருங்கள். எட்டுற அளவுக்கு வரைக்கும் நான் பறிச்சிட்டேன். இப்போ இதை வச்சு நம்ம அறுத்தெடுத்துடலாம். பாருங்கள், ஈஸியாக வருது. காய் நல்லாயிருக்கும், ஆனால் நிறைய குப்பை. அது இல்லாமல் பில்டிங் மேலே தான் காய் ஃபுல்லாக கிடக்கும். ஸோ அதனால தான் வெட்டிட்டோம். அது இல்லாமல் வேறு எதுவுமே வரமாட்டேங்குது இங்கே வச்சா, வெயில் இல்லை அப்படின்றதுனால. பார்த்திங்களா, முடிஞ்ச அளவு வரைக்கும் பறிச்சிட்டேன். இதுக்கு மேலே என்னால் பறிக்க முடியல. மீதியெல்லாம் நம்ம பறித்து எடுத்துட்டோம். இங்கே இருந்து இவ்வளோ நீட்டு வரைக்கும் பறிச்சிட்டேன். எல்லாத்தையும் வெட்டி நாளே நல்லா கடகடன்னு வளர்ந்துடுதுப்பா. திரும்பவும் வரட்டும், நம்ம பறிச்சிக்கலாம். இப்போ நம்ம பறித்து எடுத்தாச்சு. இதை பார்த்திங்கன்னா இலை மட்டும் தனியாக பிச்சு போட்டு பாருங்க. காம்பெல்லாம் போட்டுட்டு வெறும் இலை மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இது கட் பண்ணி போட்டோன்னா இன்னும் சீக்கிரமாக நம்மளுக்கு காஞ்சிடும். மழை பெஞ்சு இருக்கிறதுனால இலை எல்லாமே சுத்தமாக இருக்குது பாருங்கள். அது எல்லாமே துளிர் எல்லாருமே புதுசாக வந்துருக்குறவங்க. ஸோ வந்து நல்லா இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம நல்லா காய வச்சு எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், 3 days தான் நம்ம காய வச்சோம் பாருங்கள். இந்த கலர் கூட போகாமல் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஏன்னா வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம அப்போ உடனுக்குடனே நம்ம வெயிலில் போட்டதால் அப்படியே இருக்குது. இது இப்போ நம்ம இந்த மாதிரி இது பண்ணி எல்லாத்தையும் தூள் பண்ணி கையிலே இப்படி தூள் பண்ணி பாட்டிலில் போட்டு நம்ம வச்சு ரெகுலராக ஈவினிங் டைமில் இல்லை காலைல டைமில் டீக்கு பதிலாக நம்ம இதில் கொஞ்சம் தூளை போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிக்கலாம். இதில் வந்து இன்னும் நிறைய இலைங்க போட்டு நம்ம பண்ணிக்கலாம். அதாவது செம்பருத்தி இலை, கற்பூரவள்ளி, துளசி இலை நல்லாயிருக்கும், கோல்டுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து சுகரு கூட நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொய்யா இலை. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம தூள் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.